ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 6th செகண்ட் சப்டிவிஷன். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட முடிச்சிருப்போம். இப்போ செகண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேவராஜன் சார் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்டு சாப்டர் நடத்த ஆரம்பிச்சிருவாருங்க. அவர் எப்படி கன்டினியூட்டே அவர் எப்போலாம் நான் கிளாஸ் நடத்துகிறாரோ அப்போ தேர்ட் சாப்டர் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் வந்து ஃபோர்த் சாப்டர் நான் எப்போலாம் கிளாஸ் நடத்துகிறேன்னா ஃபோர்த் சாப்டர் கன்டினியூ பண்ணிகிட்டே வந்துடுவேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஹரிகரன் சார் எப்போலாம் கிளாஸ் நடத்துகிறாரோ அவர் வந்து ஃபிஃப்த் சாப்டர் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். தேவராஜ் சார் தேர்டு நடத்துவார், நான் வந்து ஃபோர்த்து நடத்துவேன். ஹரிகரன் சார் வந்து ஃபிஃப்த்து சாப்டர் நடத்துவார். சரிங்களா? இப்போ ஃபோர்த்தில் 6th செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் g of x equal to 2 into sin inverse of 2x minus 1 minus 5/4. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா sin inverse xோட டொமைன் கண்டுபிடிக்கணும். இது கொஷின். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா we know that domain of sin inverse x is -1 less than or equal to x less than or equal to 1. sin inverse x ஓட டொமைன் நமக்கு தெரியும். sin inverse x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா lies between -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ sin inverse of x இங்கே எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா x lies between -1 to +1 எழுதணும். ஸோ அங்கே இங்கே எக்ஸுக்கு பதிலாக கொஷின் என்ன இருக்குன்னா 2x - 1. சரியா? இப்போ 2x - 1 அப்போ டொமைன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் இங்கே g of xங்கிற ஃபங்க்ஷன். சரியா? இப்போ டொமைன் ஆஃப் g of xங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2x - 1 இருக்குது. இப்போ therefore domain of g of x is -1 less than or equal to 2x - 1 less than or equal to 1. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நமக்கு எக்ஸோட டொமைன் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே 2x - 1 இருக்குது. இப்போ 3 சைட்ஸும் ஆட் 1, ஏன்னா இங்கே -1 இருக்குது. -1 ரிமூவ் பண்ணோம்னா 1 ஆட் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா 0. அப்போ 0 less than or equal to இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x less than or equal to இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸோட டொமைன் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ டிவைட் பை 2 போத் சைட்ஸ். சரி, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 0/2னா வேல்யூ 0 தான். அப்போ 0 less than or equal to x less than or equal to 2/2னா வேல்யூ 1. சரிங்களா? அப்போ எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to 1. அப்போ therefore domain equal to 0, 1. இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0 less than or equal to x less than or equal to 1 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் domain equal to 0, 1. இங்கே ஈக்குவல் இருந்துச்சுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இருந்துச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல் போட்டால் போதும். சரிங்களா? இது ரெண்டு இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்போட எழுதிக்கலாம். பட் டொமைன் அப்போ g of xங்கிற கிவன் ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. சரியா? 0 less than or equal to x less than or equal to 1. சரிங்களா? இப்போ இந்த கொஷினோட டொமைன் என்னென்னா 0, 1. சரிங்களா? டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் 0, 1. அடுத்து 7th கொஷின். Find the value of sin inverse of sin 5/9 cos 5/9 plus cos of 5/9 sin of 5/9. சரிங்களா? இதுதான் கொஷின். அடுத்து சொல்யூஷன். Find the value of sin inverse of sin 5/9 cos 5/9 plus cos of 5/9 sin 5/9. சரிங்களா? இப்போ sin inverse of sin 5/9 cos 5/9 plus cos 5/9 sin 5/9 equal to sin inverse of sin A cos B plus cos A sin B formula. சரிங்களா? sin A cos B plus cos A sin B formula sin A plus B. இப்போ sin A plus B, A ஓட வேல்யூ 5/9
ப்ளஸ் பியோட வேல்யூ 5/9 சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 5/9 ப்ளஸ் 5/9 இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 6/9 வரும் சரிங்களா. இப்போ 6/9 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2π/3. ஓகே, நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இங்கே என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸோட என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைன் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன்னா -π/2, π/2. இப்போ இதுதான் டொமைன் ஆஃப் த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன். சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2க்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2π/3 இருக்குது. இப்போ 2π/3னா 120 டிகிரி. 120 டிகிரிங்கிறது இதுக்குள்ளே இருக்காது. ஸோ அப்போ இந்த 2π/3 எப்படி எழுதிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π - π/3ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த 2π/3 எப்படி எழுதிக்கலாம்னா π - π/3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3π - πனா 2π/3. அப்போ சைன் 2π/3 எப்படி எழுதிக்கலாம்னா சைன் π - π/3ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இப்போ இதை சைன் π - θ. சைன் π - θனா எந்த குவாட்ரண்ட் வரும்? தேர்ட் குவாட்ரண்ட். சைன் π - θனா வேல்யூனா சைன் θ சரிங்களா. நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். சைன் π - θ ஈக்குவல் டு சைன் θ. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சைன் π - θ ஈக்குவல் டு சைன் θ. அப்போ சைன் π - θ போல் π/3 இருக்குது. அப்போ சைன் π - θனா சைன் θ. இப்போ எழுதிக்கலாம்னா சைன் π/3 எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ சைனும் சைன் இன்வர்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? π/3. இப்போ π/3 பிலாங்ஸ் டு -π/2, π/2. இப்போ π/3ங்கிறது கண்டிப்பாக -π/2க்கும் +π/2க்கும் பிட்வீனில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கிவன் ஃபங்க்ஷனோட என்னது? டொமைன். ஸோ அடுத்தது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சுங்க 4.1. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் 4.2. எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் -6π <= x <= 6π and cos x = 0. cos x ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸில் இது பிட்வீன் -6π to +6πக்குள்ளே இருந்தால் போதும். நம்ம எல்லா வேல்யூயும் கண்டுபிடிக்க தேவையில்லை. -6πலேருந்து +6π வரைக்கும் இருந்தால் போதும் சரிங்களா. சொல்யூஷன் கிவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா cos x = 0 சரிங்களா. cos x = 0னா இப்போ காசில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ வந்து 0 வரும்? 0 டிகிரி. சாரி, π/2, 3π/2, 5π/2, 7π/2 இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ 0 தான். cos x = 0னா இப்போ x = இந்த ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 2n + 1 × π/2 சரிங்களா. cos x = 0னா x = 2n + 1 × π/2 சரிங்களா. இல்லைன்னா நம்ம 11th பார்த்தோம்ல, இப்போ cos x = 0 ஜென்ரல் ஃபார்மேட் இது டைரக்ட் ஃபார்மாக இருக்குது. நம்ம 11th படிச்சிருக்கோம். sin x = 0னா x = 2nπ. cos x = 0னா x = 2n + 1 × π/2. tan x = 0னா x = 2nπ. இது வந்து 11th நம்ம படிச்சிருக்கோம். ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது சரிங்களா. இப்போ cos x ஓட வேல்யூ 0னா x = 2n + 1 × π/2. இப்போ therefore n = அப்போ என்னக்கு வேல்யூ என்ன கொடுக்கலாம்? 0 +or -1 +or -2 +or -3 +or -4 +or -5 -6. இங்கே +6 கொடுக்கக்கூடாது. +6 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கே +6 கொடுங்க. +6 கொடுத்தீங்கன்னா n-க்கு 6 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 13π/2ன்னு வரும். இப்போ 13π/2னா வேல்யூனா 6.55. 13/2 டிவைட் பண்ணால் 6.55ன்னு வரும். 6.55ங்கிறது இந்த பிட்வீன் லிமிட்குள்ளே இருக்காதிங்க சரியா. நமக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகணும். -6πலேருந்து +6πக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் +6 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6.5 வருது. அப்போ 6.5ங்கிறது இந்த லிமிட்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
வேல்யூ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, ப்ளஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடாமல் -6 மட்டும் போட்டுருக்கு. +6 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6.5πன்னு வரும். நமக்கு லிமிட்டே x lies between -6π to +6π தான். ஸோ அதனால் இங்கே எதுக்கு வேல்யூ வந்து எனக்கு +6 கொடுக்கக்கூடாது, -6ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் 7, 8, 9 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூவோட மோர் தென் வேல்யூ போய்டும். -7π, 8π, 9π, 10π வந்துடும். கண்டிஷனே வந்து -6πலேருந்து +6πக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஷின். இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா -5π < x < 5π. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அண்டு cos x = 1. சரிங்களா? இப்போ cos x ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். இப்போ கிவன் கண்டிஷன் நமக்கு cos x = 1. இப்போ இதுக்கும் ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. அப்போ cos x = 1னா அப்போ x என்னது 2nπ. cos x = 2nπ where n belongs to z. சரிங்களா? cos x = 1. ஸோ இப்போ cos θ = cos alpha 11th படிச்சிருக்கலாம் அந்த ஃபார்மேட். அப்போ cos x = காஸில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ 1, 0 டிகிரி. அப்போ cos 0 டிகிரி. அப்போ நம்ம ஃபார்முலா x = 2nπ ± ஆல்ஃபா, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ x = 2nπ ± இங்கே ஆல்ஃபாவுக்கு போல் எத்தனை இருக்குது 0 டிகிரி. இப்போ x = 2nπ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2nπ. சரிங்களா? இப்போ cos x = 1னா அப்போ x = 2nπ. 11th படிச்சிருக்கோம்ல அந்த ட்ரிக்னாமெட்ரியில் cos θ = cos alpha அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வந்து cos 0 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ cos x = cos 0 டிகிரி. இப்போ cos θ = cos alpha நமக்கு ஃபார்முலா தெரியும். θ = 2nπ ± ஆல்ஃபான்னு தெரியும். இங்கே ஆல்ஃபாவுக்கு பதில் 0 டிகிரி இருக்குது, தீட்டாவுக்கு பதில் x இருக்குது. அப்போ x = 2nπ ± ஆல்ஃபாவுக்கு பதில் 0 டிகிரி கொடுத்துங்க. அப்போ x = 2nπ. சரிங்களா? இப்போ cos x = 1னா இப்போ x = 2nπ where n belongs to இன்டிஜராக தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம். இப்போ x = இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பட் x lies between -π < x < 5π. xோட வேல்யூ வந்து -πலேருந்து 5πக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்போ therefore x = 2nπ. அப்போ எனக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம். n = 0, +1 கொடுக்கலாம், -1 கொடுக்கலாம், +or-1, +2 கொடுக்கலாம், -2 கொடுக்கலாம், +or-2, +or- அடுத்தது +3 கொடுக்கூடாது. ஏன்னா எனக்கு 3 கொடுத்தா 3 + 6π வந்துடும். ஆனால் நமக்கு லிமிட்டே 5π தான். இப்போ 3 கொடுக்கூடாது. -3 கொடுத்தீங்கன்னா -6π வந்துடும். ஆனால் நமக்கு லிமிட்டே இங்கே -5 தான். அப்போ எனக்கு 0 கொடுக்கலாம், +or-1 கொடுக்கலாம், +or-2 கொடுக்கலாம். இந்த வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, வேல்யூ கொடுக்க முடியாது. அடுத்து தேர்டு கொஷின். அடுத்து செகண்ட் கொஷினுங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ரீசன் ஃபார் cos inverse of cos of -π/6 not equal to -π/6 ப்ரூவ் பண்ணும். cos inverse of cos of -π/6 ஓட வேல்யூ -π/6 சேம் கிடையாது. சரிங்களா? அது நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு cos inverse of x ஓட டொமைன் என்ன தான், cos inverse of x ஓட டொமைனே வந்து 0 to π தான். cos inverse x ஓட டொமைனே 0 to π தான். 0 to πக்குள்ள தான் ஆன்சர் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து -π/6ங்கிறது நாட் லைஸ் பிட்வீன் 0 to π. சரிங்களா? இப்போ -π/6 நாட் பிலாங்ஸ் டு 0, π. நமக்கு cos inverse x ஓட டொமைனே 0 to 180 டிகிரி தான். அப்போ -π/6ங்கிறது இந்த லிமிட்குள்ளே இருக்காது. சரிங்களா? சொல்யூஷன். The principal domain of cos function is 0, π. So therefore -π/6 not belongs to 0, π.
காஸ் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் டொமைனே 0,5 தான். அப்போ -π/6ங்கிறது 0,5க்குள்ளே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π/6ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் cos of minus theta equal to cos theta. cos of minus theta na cos theta தான். இப்போ cos of minus π/6 அது cos π/6ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ cos of minus theta வந்து cos theta எழுதலாம். இப்போ cos of minus π/6 வந்து cos π/6ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த cos inverse ஃபங்க்ஷனும் cos கேன்சல் ஆகிடும். cos inverse cos கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ஆன்சர் வந்து π/6. இப்போ π/6 belongs to 0,5. π/6ங்கிறது 0க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா π/6ன்னு கிடைக்குது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of minus π/6 equal to π/6. அப்போ therefore cos inverse of minus π/6 not equal to minus π/6. ஏன்னா இதுக்கு வேல்யூ வந்து π/6 தான் கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, -π/6க்கு ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் செகண்ட் கொஷின். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus π/6 நாட் ஈக்குவல் டு -π/6. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின். இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு π minus cos inverse of x ட்ரூ? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது வந்து ட்ரூவான்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லெட் cos inverse of -x equal to theta. இப்போ இந்த cos inverse of -x வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ cos inverse ஃபங்க்ஷன் சைடு வந்துச்சுன்னா என்ன வந்துடும், காசுன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ -x equal to cos theta. -x equal to cos theta. இப்போ ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இப்போ x equal to எப்படி எழுதிக்கலாம், minus cos thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ x equal to minus cos theta. ஸோ நமக்கு தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ cos of π minus theta equal to என்னன்னு எழுதலாம், minus cos theta. இப்போ cos of π minus thetaனா minus cos thetaன்னு எழுதலாம். அப்போ minus cos thetaன்றது அதை எப்படி எழுதிக்கலாம், cos of π minus thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, minus cos thetaன்றது. அப்போ x equal to minus cos thetaன்னு அதை எப்படி எழுதிக்கலாம், cos of π minus thetaன்னு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், cos of π minus thetaன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த cos ஃபங்க்ஷன் இந்த சைடு கொண்டு வாங்க, லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. cos ஃபங்க்ஷன் இந்த சைடு வந்துச்சுன்னா cos இன்வர்ஸ்னு வரும். ஆல்ரெடி என்ன இருக்குது, x. அப்போ cos இன்வர்ஸ் x equal to π minus thetaன்னு வரும். cos இன்வர்ஸ் x equal to π minus theta. சரி, ஓகே. இப்போ cos inverse x equal to π minus theta. இப்போ எல்லாம் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சரிங்களா? மைனஸ் தீட்டா அந்த லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா ப்ளஸ் தீட்டா, ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, நமக்கு தீட்டாவுக்கு வேல்யூனா, தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். சரிங்களா? தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ தீட்டாவுக்கு வேல்யூ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ தீட்டாவுக்கு வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும். சரிங்களா? அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ it is true as it is true. ஸோ கொஷினே அவங்க வந்து இதுதான் கேட்குறாங்க, இஸ் ட்ரூ, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஆமாம், இது வந்து ட்ரூ தான். சரிங்களா? எஸ், இட் இஸ் ட்ரூ. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ், இட் இஸ் ட்ரூ. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு, இட் இஸ் ட்ரூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த
principal value of cos inverse of 1 by 2 சரிங்களா. cos inverse of 1 by 2 ஓட principal value கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் லேட் இதன் தீட்டா நடத்துக்கலாம். தீட்டா equal to cos inverse of 1 by 2 சரிங்களா. இப்போ cos inverse ஃபங்க்ஷன் சரி கொண்டு வந்துடுறோம். cos theta equal to 1 by 2 சரிங்களா. இப்போ காஸில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ வந்து 1 by 2 வரும். காஸில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ இப்போ cos theta equal to cos pi by 3 cos pi by 3 தான் வேல்யூ வந்து 1 by 2. இப்போ cos theta equal to cos pi by 3 இப்போ தீட்டாவோட வேல்யூ இப்போ theta equal to pi by 3 தீட்டாவோட வேல்யூ வந்து pi by 3 இப்போ belongs to 0, 5. cos ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to 5 தான். இப்போ 0 to cos ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to 5 தான் இருக்கும். அப்போ pi by 3ங்கிறது கண்டிப்பாக 0, 5 பிட்வீன் இருக்கும் சரிங்களா. இப்போ therefore principal value is pi by 3 சரிங்களா. அப்போ இந்த cos inverse of 1 by 2 ஓட principal value cos inverse of 1 by 2 ஓட principal value பார்த்தீங்கன்னா pi by 3 சரிங்களா. ஸோ கொஷின் அதுதான் find the principal value of cos inverse of 1 by 2 சரிங்களா. இப்போ cos inverse of 1 by 2 வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ cos inverse ஃபங்க்ஷன் சரி கொண்டுதுன்னா இப்போ cos theta equal to 1 by 2. அப்போ cos theta equal to 1 by 2னா அப்போ காஸில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ 1 by 2 வரும் 5 by 3. அப்போ cos theta equal to cos pi by 3 அப்போ theta equal to என்ன வரும் 5 by 3 சரிங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. cos theta equal to cos alpha theta equal to alpha ப்ராப்பர்ட்டி 11th படிச்சிருக்கோம். cos theta equal to cos alpha theta equal to alpha அப்போ theta equal to alpha ஆல்ஃபாக்கு உள்ள 5 by 3 இருக்குது. அப்போ theta equal to 5 by 3 belongs to 0, 5 ஏன்னா cos thetaவோட டொமைன் வேல்யூ 0 to 5 தான். சைன்னா டொமைன் வேல்யூ -5 by 2 +5 by 2 காஸ்னா 0 to 5. இப்போ 0 to 5ங்கிறது பிட்வீனில் கண்டிப்பாக 5 by 3 இருக்கும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cos inverse of 1 by 2 is 5 by 3 சரிங்களா. cos inverse of 1 by 2 பிரின்சிபல் வேல்யூனா 5 by 3 சரிங்களா. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஷின் find the value of first subdivision 2 into cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 into cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு நம்ம டைரெக்டாக நான் போட்டுக்கிறேன். இப்போ 2 into cos inverse of 1 by 2 cos inverse of 1 by 2 காஸில் எத்தனை டிகிரி வேல்யூ 1 by 2 வரும் 5 by 3. இப்போ 2 into 5 by 3 ப்ளஸ் sin inverse of 1 by 2 sin எத்தனை டிகிரி வேல்யூ 1 by 2 வந்துடும் 5 by 6. இப்போ 5 by 3 ப்ளஸ் 5 by 6 அப்போ ஈக்குவல் டு 2 5 by 3 ப்ளஸ் 5 by 6 சரிங்களா. இதை அப்படி என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 5 by 3 ப்ளஸ் 5 by 6 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. அப்படியே கூட நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12 by 3 by 15 5 by 18 வரை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 by 6ன்னு வரும். இல்லை அப்படியே கூட போட்டுருக்கலாம். சரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி அப்படியே எப்படி போடுறோம்னா 2 5 by 3னா எத்தனை டிகிரி 60 260 சார் 120 5 by 6னா 30 இப்போ 120 + 30னா 150 அப்போ 150னா 5 by 6ன்னு போடணும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12 5 by ப்ளஸ் இதை கிராஸ் பண்ணால் 3 pi divided by 18 வரும். இப்போ ஈக்குவல் டு 15 pi by 18 அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 by 6 சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 by 6ன்னு வரும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் cos inverse of 1 by 2 plus sin inverse of -1 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். cos inverse of 1 by 2
ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 நமக்கு வேல்யூ தெரியும். காசில் எத்தனை டிகிரி வேல்யூ 1/2 π/3. அப்போ π/3 சரிங்களா. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது π/2. சைன் எத்தனை டிகிரி வேல்யூ வந்துடும் π/2. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1னா வேல்யூ வந்து -π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் +1னா +π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1னா -π/2. இப்போ π/3 -π/2. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2π - 3π/6. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -π/6. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -π/6 சரிங்களா. ஸோ இப்போ இது அடுத்தது இதில் தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos π/7 cos π/17 minus sin π/7 sin π/17 equal to cos inverse of cos A cos B minus sin A sin B formula. Cos A cos B minus sin A sin B na formula cos A plus B. Cos A ஓட வேல்யூ π/7, B ஓட வேல்யூ வந்து π/17. இப்போ cos A plus B இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். cos A cos B equal to cos A plus B. P equal to cos inverse of cos of இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 24π/119 வரும் சரிங்க. இப்போ இந்த காஸ் இன்வர்ஸும் காஸ் என்னோட கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 24π/119. நமக்கு காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to π. இப்போ ஆக்சுவலாக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 0. கேன்சல் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கண்டிப்பாக வரும் சரிங்களா. 25/119னா 0.2 0.3 அந்த மாதிரி சம்திங் வரும். அப்போ கண்டிப்பாக அந்த 24/19ங்கிறது 0, πக்கு பிட்வீனில் நிச்சயம் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து இந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கும் சரி. இதுதான் 5th கொஷின் சரிங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 × cos inverse of 1/2 + sin inverse of 1/2 equal to இந்த 2 அப்படி வச்சுக்கிறோம். காசில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/2 வரணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ π/3 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ வந்துன்னா π/6. இப்போ 2 × π/3 2π/3 + π/6 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 12π + 3π/18 கேன்சல் பண்ணிங்கன்னா π/6. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து π/6. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு π/3 minus π/2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ பார்த்தீங்கன்னா π/3. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் +1னா +π/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1னா -π/2. இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2π - 3π/3 2 6. அப்போ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா -π/6ன்னு வந்துடும் சரிங்களா. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of π/7 into cos of π/17 minus sin π/7 sin of π/17 equal to cos A cos B minus sin A sin B ஃபார்முலா. அப்போ cos A plus B. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/7, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/17. இப்போ cos of π/7 plus π/17. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 24π/119 வருது. அப்போ காஸ் இன்வர்ஸும் காஸ் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 24π/119 வருது. அப்போ இது பிரின்சிபல் டொமைன்ங்கிறதுனால காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் டொமைன் 0 to π தான். இப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து எதுக்குள்ளே இருக்கும் 0 to πக்குள்ளே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து 4.1ல் எக்ஸசைஸ் 4.1ல் 5th கொஷின் 6th கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்தது எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு 5 கொஷின் பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ எக்ஸசைஸ் அடுத்தது 4.2ல் 6th கொஷின் பார்க்கணும் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் இப்போது ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு சாப்டராக பிரிச்சுக்கிட்டோம் சரிங்களா. தேவராஜன் சார் வந்து 3rd சாப்டர் நடத்துவாருங்க. 2nd சாப்டர் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு 3rd அவர் நடத்திடுவார். அடுத்தது நான் வந்து 4th சாப்டர் நடத்துகிறேன். ஹரிஹரன் சார் வந்து 5th சாப்டர் நடத்துவார் சரிங்களா.
இப்போ ஒவ்வொரு நோட்டும் நீங்கள் தனித்தனியாக போட்டுங்க. 3rd சாப்டருக்கு ஒரு நோட்டு, 5th சாப்டருக்கு ஒரு நோட்டு, அடுத்தது 4th சாப்டருக்கு ஒரு நோட்டு. ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு சாப்டர் நடத்துவோம், தனித்தனியாக நோட் போட்டு கண்டிப்பாக அதை காப்பி பண்ணிக்க மறக்காம. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.